ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்னடா அரோரா சைலண்டாகவே இருக்காங்களே, ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்களே அப்படின்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு திருட்டு வேலை ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸும் செம்மையாக கலாச்சி விட்டார். அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பர்டிகுலர் வீக்லி டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க்கு. இதில் வந்துட்டு அவரே சொல்லிட்டார், உங்களுக்கு கேரக்டர்லாம் கொடுக்க போகிறது கிடையாது, ஆனால் உங்களுக்கு அங்கே வந்து காஸ்டியூம்ஸில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் நான் சாங்கே போட போகிறேன். அந்த சாங்க்கு நீங்கள் டான்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் இருக்குது. என்னென்னா ஃப்ரீ டாஸ்க் வரப்போது. அதில் வந்துட்டு வின் பண்ணுற டீமோட ஒருத்தருக்கு ஃபேமிலியை வந்து தங்க வைக்க போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டார். அதனால் எல்லோரும் பாடுபட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமித் டீம் வின் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது விஜய் பார்வதி டீம் வின் பண்ணிட்டாங்க, இப்போ மூணாவது இப்போ கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் விக்ரம் டீம். அதனால் நிறைய விஷயங்கள்லாம் பிளான்லாம் போட்டிருப்பாங்க. சரி, அந்த கவுண்ட் பண்ணுறதில்ல நானும் எஃப்ஜியும் உள்ளே போயிட்டுமா, ஏன்னா நிறைய கலாஸ்டோ அப்படின்லாம் பிளான் போட்டாங்க. இப்போ என்னென்னா இல்லை, அவங்க கலாய்க்கிற டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க, மற்றவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. அரோரா இப்போ அந்த டீம் தான் 5 பேர். அரோரா என்ன பண்ணாங்க, நைஸாக ரொம்ப கிளவராக இந்த திருட்டு வேலைலாம் அழகாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்லியிருக்காங்களே, சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பரில் நோட் பண்ணிட்டு வராங்க. ஏம்மா அதுவும் வந்து காஜல் அந்த பெண்ணு ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, விஜய் பார்வதி, அதை வச்சு இதை அப்போ ஏன் மற்றவங்களுக்குலாம் பண்ண தெரியாதா? எவ்வளோ அழகாக நேக்காக பண்ணுங்க, நைஸாக சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, நைஸாக பண்ணி நோட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் என்னடா ஏதோ குனிஞ்ச தமிழை நிர்மலாமல் ஒரு பொண்ணு நம்ம பண்ணிட்டு பார்த்தா பிக் பாஸ் அங்கே சொல்கிறார், அரோரா மார்க்கிங் நாட் அலவுடு அப்படின்னு. அதை முதல் வாங்கணும்னு காணவனத்தை வந்து வாங்கிட்டார். என்னென்ன டெக்னிக் பண்ணுறாங்க பாருங்கள். கேட்டால் வந்து இது வந்து டேலண்ட்டான். இதை வேறு ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் வேறு, ஒரு சில பேர் அரோரா வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, இதுதான் சூப்பராக கேமில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை பண்ணுறது என்னத்த சொல்ல. ஆனால் வச்சு செஞ்சு விட்டார் பிக் பாஸு. இப்போ அதை வாங்கிட்டாங்க, யோசிக்கிறாங்க. அதாவது இதை பார்க்கும்போது இந்த நம்ம தளபதி சொல்வார்ல, எப்போ ஊ மேலே நம்பிக்கை வைக்காமல் தம்மாத்தோண்டு பிளேடு மேலே நம்பிக்கை வச்சு அப்போயும் நீ காலின்னு. இப்போ அந்த பொண்ணால் பாவம் இந்த டீம் வந்து தோக்க போகுது. ஆனால் பாவம் அந்த டீம். ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு வைபாக இருக்கிற டீமே பார்த்தீங்கன்னா அது விக்ரம் டீம் மட்டும்தான். டான்ஸு நான் செம்மையாக டான்ஸ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்டிவாக பண்ணுறாங்க, ஆனால் வச்சு செய்கிறாங்க. ஆனால் வினோத்தும் வந்துட்டு அந்த டீமில் இது பண்ணியிருக்காரு, டார்கெட் பண்ணுறாரு, சபரி தான் கவுண்ட் பண்ணுறது. அவர் வந்து 1 2 3 சொன்னால் இவர் 10 11 12ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து திவ்யா கூப்பிட்றாங்க, யோ அங்கே என்ன பண்ணுற, இந்த பக்கம் வாயா, விஜய் பார்வதி டீமை கலாயன்னு. அவர் எப்படி வருவார், அங்கே தான் கமருதின்னு புரியுதுங்களா, கமருதி விஜய் பார்வதி. எதுக்காக விஜய் பார்வதி இப்போ வந்துட்டு கமருதி அங்கே நிற்க வச்சாங்க தெரியுங்களா? ஏன்னா கானா டீமில் வந்து இப்போ அங்கேருந்து யாராவது கலாய்க்கணும், கமருதி தான் அங்கே வந்து கலாய்க்க மாட்டாங்க. இதே அவர் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், கிராஷ் ஆகும், அதில் மைண்ட் டைவர்ட் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சூப்பராக போச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ சப்போஸ் விக்ரம் டீம் வின் பண்ணாங்கன்னா சமமாக இருக்கும், இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரில் யாராவது ஒரு டீம் வின் பண்ணுறாங்கன்னா மாசாக இருக்கும். அதுலேயும் வந்துட்டு இப்போ ஒரு பொருள் என்ன போயிட்டுருக்குன்னா ப்ரெசென்ட் டீம், அதாவது ப்ரெசென்ட் சேண்டராக இருக்கிற டீம் தான் வின் பண்ண போகுது, அதுதான் ஸ்கிரிப்டுன்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு ரூமராக. அது உண்மையானதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.